ஃபிரௌனுடைய அந்த சம்பவத்தை வந்து முஸ்லிம்கள் பயான் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிரௌன் வந்து தன்னை கடவுள்னு சொன்னான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிரௌன் யாரு அப்படின்னா, அவன் தன்னையே கடவுள்னு சொன்னான். அவன் தான் பெரிய குற்றவாளி. அவன் மட்டும் இல்லை, எல்லா மன்னர்களும் தன்னை கடவுளுடைய அவதாரம்னு தான் சொல்லுவாங்க. கடவுள்னா இது பல கோடி வருடங்களுக்கு முன்பாக இந்த கேலக்சிகளை படைத்த அந்த கடவுள்னு அவன் சொல்லிக்கிறான். அது சொன்னானா அது அந்த சபையில் இருக்கிறவன்ல இருக்க மாட்டான். ஃபிரௌன் குழந்தையா இருக்கும்போது ஒரு ஆயமா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும். அது வந்து இவன் கக்கா போகும்போது கழுவி விட்டுட்டு இருக்கும்ல, இவன் கடவுள்னு சொன்னா எவ்வளவு கேவலமா இருக்கும். நைல் நதி வந்து உலகம் இருக்கிறதுல இருந்து வந்துட்டு இருக்குது. இப்போ ஃபிரௌன் வந்ததுக்கு அப்புறம் தான் நைல் நதியை வந்து எடுத்து உருவாக்கி கொடுத்தானா. இவன் வந்து ஒரு மனித குழந்தை, அவதாரம் அதெல்லாம்ங்கிறது அது தனி விஷயம். அது வந்து எடுபடும். எல்லா நாடுகளிலும் இருக்குல்ல அவதாரம் தத்துவம், எல்லா நாடுகளும் நம்புறாங்க. ஃபிரௌனு அல்லாவுடன் போட்டி போட்டான்னு சொல்றாங்க. அல்லாவுடன் அவன் போட்டி போட்டானா முதல்ல கொண்டு போய் அவனை மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பான். புரியுதா? இந்த சூரியன் சந்திரன்லாம் இவன் கட்டுப்பாட்டுல இயங்குதுன்னா அதை ப்ரூஃப் பண்ணி காட்ட சொல்லி. இப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது? நீங்கள் யாருடைய வழிகாட்டுதலை பின்பற்றுகிறீர்களோ அவர்களை நீங்கள் வணங்குகிறீர்கள். இதுதான் அர்த்தம். அல்லாஹ் சொல்றான் தானா செத்தது சாப்பிடக்கூடாதுன்ட்டு, உங்க அம்மா சொல்றாங்க தானா செத்தது சாப்பிடுன்ட்டு. நீ உனக்கு யார் கடவுள்? இப்போ உங்க அம்மா தான் கடவுள். அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு மாற்றமாக நீ யாரெல்லாம் ஃபாலோ பண்றியோ அது எல்லாமே கடவுள். நீ வந்து கழுதையை ஃபாலோ பண்ணு, நீ வந்து குதிரையை ஃபாலோ பண்ணு, நீ வந்து சிங்கத்தை ஃபாலோ பண்ணு, அல்லது ஒரு சிலையை உருவாக்கிட்டு ஃபாலோ பண்ணு, அல்லது ஒரு மனிதரை வந்து ஃபாலோ பண்ணு, அல்லது ஒரு டீமை ஃபாலோ பண்ணு, ஒரு கமிட்டியை ஃபாலோ பண்ணு. இந்த ஜமாத்துடைய 5 உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு விஷயத்தை சொன்னா நான் செய்வேன் அப்படின்னு முடிவு பண்ணு. இது எல்லாமே கடவுள் அந்தஸ்து நீ கொடுத்துட்டேன்னு அர்த்தம். ஃபிரௌன் எப்படி இருந்தானா, என்னுடைய இந்த நிலப்பரப்புக்குள்ள இருக்கக்கூடிய விவகாரங்கள் நான் மட்டும் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னா. இவர் மூசா நபி என்ன சொன்னார்? அது கிடையாது. இனி அல்லாஹ் சொல்றதுதான் நீயே கேட்கணும். நீ சொல்றத அடுத்தவங்க கேட்கறது இருக்கட்டும், முதல்ல நான் சொல்றத நீ கேளுன்னார். இதுதான் பிரச்சனை. இந்த அடிப்படையில் இவர் அல்லாஹ்வை வணங்க சொல்றாரு, அல்லாஹ்வுக்கு அடிபணிய சொல்றாரு. இவன் என்ன சொல்றான்? என்னுடைய ரூல்ஸ்ங்கிறான். அந்த நாட்டுடைய பொருளாதார விஷயங்கள் ஃபிரௌன் தான் முடிவு செய்வான். எவ்வளவு செல்வம் பனி இஸ்ராயல்களுக்கு பங்கிடணும், எவ்வளவு செல்வம் அவனுடைய அந்த இனத்துக்கு பங்கிடணும், இது முடிவு பண்ற அதிகாரம் யாருக்கு? இவனுக்கு தான் இருக்கு. இஸ்லாம் என்ன சொல்லுது? அது அல்லாஹ்வுக்கு இருக்குன்னு சொல்லுது. ஒரு ஆட்சியாளருக்கு அப்புறம் இன்னொரு ஆட்சியாளர் எப்படி வருவாங்கிறது ஃபிரௌன் முடிவு பண்ணுவான், அவனுடைய அந்த சபை முடிவு பண்ணும். இஸ்லாம் என்ன சொல்லுது? அல்லாஹ் சொல்லுவான் அப்படிங்கிறது. அப்போ ஆன்மீகத்துக்கு பல கடவுள்கள் இருந்தது இங்க சாட்சி. என்ன சொல்றான்? உமக்கும் உம்முடைய கடவுள்களுக்கும். இவன் வேற, இவனுடைய கடவுள்கள் வேறங்கிறது தெளிவா புரியுதா இல்லையா? அப்போ ஃபிரௌனுக்கும் கடவுள்கள் இருந்திருக்காங்க. அதனாலதான் அங்க ஏகப்பட்ட சிலைகள் இருக்கு. அவனே சூரியனை வணங்கக்கூடியவனா தான் இருந்திருக்கான். சூரியனுக்கு நான் அவதாரம் அப்படின்னு தான் அவன் சொல்லிட்டு இருக்கான்.